இருக்கக்கூடிய பிரத்யேக செய்தியை பார்த்து வருகிறோம். வரக்கூடிய 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழக வருகையின் போது அதிமுக பாஜக கூட்டணிக்கான தொகுதி பங்கீடுகள் இறுதி செய்யப்படும் என்று தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தகவல் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, என்ன பிரத்யேக தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது? விவரங்கள். வரும் ஜனவரி 23ஆம் தேதி சென்னை மதுராந்தகத்தில் நடைபெறவிருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த தேர்தல் உடன்படிக்கை இறுதி செய்யப்பட்டு எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட உள்ளது என்பது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் என்று தமிழ்நாட்டினுடைய பாஜக தேர்தல் மேல்நிலை பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். குறிப்பாக அது மட்டுமல்லாமல் பிரதமர் மோடியோடு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே அங்கு நடைபெறவிருக்கக்கூடிய அந்த அரசியல் பொதுக்கூட்ட மேடையில் அவர்கள் இடம்பெற உள்ளார்கள் என்றும் அந்த கூட்டத்தில் வைத்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளையும் பிரதமர் மோடி செய்ய உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பாஜகவுடன் அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளுடைய அந்த ஒரு தொகுதி மற்றும் கூட்டணி என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் கூடுதலாக டிடிவி தினகரன் உள்ளிட்ட தலைவர்களையும் கூட்டணியில் இணைப்பது குறித்த ஒரு ஆலோசனையை தற்பொழுது பாஜகவானது நடத்தி வந்தது. அந்த ஆலோசனைகளில் தற்பொழுது இறுதி முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் என்பது ஜனவரி 23ஆம் தேதி வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலையும் பிரத்யேகமாக நியூசிலாந்து தொலைக்காட்சிக்கு மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டின் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் ஆட்சியை அமைக்கும் என்பதில் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் கூட்டணியில் தற்பொழுது இருக்கும் கட்சிகள் மட்டுமல்லாமல் புதிய கட்சிகள் சேர விரும்பினாலும் தாங்கள் அதற்கு தயாராகவும் ஒரு வெல்கமிங் மைண்ட்செட்டோடு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த ஓரிரு மாதங்கள் தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கூட்டணியை தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். அவருடைய பேசலாம். சார், வணக்கம். 23ஆம் தேதிக்கு இன்னும் 8 நாட்கள் இருக்கிறது. 8 நாட்களுக்குள்ள தொகுதி பங்கீடுகள் நிறைவு செய்துவிடுவோம் அப்படின்னு பியூஷ் கோயல் சொல்லியிருப்பதா தகவல் கிடைச்சிருக்கு. உண்மையில் இந்த கூட்டணி முழு வடிவம் பெற்றுருச்சா? ஒரு நேரத்தில் டிடிவி தினகரன் இருக்கிறாரு, அதே நேரத்தில் ஓபனிசனுடைய நிலை என்னவாக இருக்கு அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஜான் பாண்டியன் இருக்கிறாரு, புரட்சி பாரதம் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த கூட்டணியை பொறுத்த மட்டும் பியூஷ் கோயல் வருகிற 23ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் வரும்போது அதை ஃபைனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் அவர் நினைச்சபடி இவ்வளோ குறுகிய காலகட்டத்துக்குள்ள அதை ஃபைனலைஸ் பண்ண முடியுமான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணியில இப்போ பாமக அன்புமணி தலைமையில பாமக தவிர வேற எந்த கட்சியும் இன்னும் அபிஷியலா இணையல. அது இணையறதுக்கான வாய்ப்புகள் எந்தெந்த கட்சிக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குன்றது இன்னும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் நம்ம பாக்குறோம். தினகரன் டெல்லியில போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தார். அதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்ததா, அவர் சேர போகிறாரா இல்லையா, அவருக்கான தொகுதிகள் ஃபைனலைஸ் பண்ணப்பட்டதா இல்லையான்னு தெரியாது. அதே மாதிரி தேமுதிகவும் கூட்டணியில சேரும், என்டிஏ கூட்டணின்னு சொல்றாங்க. அதுக்கான ஒரு முயற்சிகள் எடுக்கப்பட்டதா? அவங்க பல பிரச்சனைகள் இருக்கு. தேமுதிக பாமக அன்புமணிக்கு எவ்வளவு சீட் கொடுக்குறீங்க, அவ்வளவு சீட் எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்கற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இது தவிர வேற எந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு அவர் திமுக கூட்டணி நோக்கி போயிட்டு இருக்காருன்னு ஒரு பேச்சு இருக்கு. ஸோ அவரை எப்படி டீல் பண்ண போறாங்க என்டிஏன்றதை இன்னொரு கேள்விக்குறியா நம்ம பாக்குறோம். நம்ம அதனால இன்னைக்கு தேதியில அவர் பியூஷ் கோயல் சொல்றது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லலாம். தேமுதிக இணைக்கும் போது அவங்க ராஜ்யசபா சீட்டு போன்ற பல விஷயங்கள் அவங்க கேட்கறத நம்ம பாக்குறோம். நம்ம அந்த ராஜ்யசபா சீட்லாம் அவங்க ஒத்துண்டாங்கன்னா அதுக்கு அடுத்தபடியா ப்ரொசீட் பண்ணுவாங்க. தினகரனுக்கும் எடப்பாடி கூட்டணியில் இருக்கும்போது எப்படி அந்த கூட்டணியில சேர்றது எப்படின்ற ஒரு தயக்கம் இருந்தது. அந்த தயக்கம் இப்ப போயிட்டுதான் இல்லையான்னு தெரியல. சோ பலவிதமான சிக்கல்கள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி பிரைம் மினிஸ்டரோட மேடையில கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரையும் புதிதாக வருபவர்கள் எல்லாரும் சேர்த்து உட்கார வைக்கிறது ரொம்ப சேலஞ்சிங் ஜாப் தான். அது எப்படி பண்றாங்கிறத பொறுத்து இருந்தா பாக்கணும். நன்றி திரு பிரியன், இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. வரக்கூடிய 23ஆம் தேதிக்குள் அதிமுக பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடை நிறைவு செய்துவிடுவோம் அப்படின்ட்டு தமிழக பாஜக பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைக்கிறார். அவரோட பேசலாம். சார், வணக்கம். வணக்கம். 23ஆம் தேதிக்குள் இதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அதே நேரத்தில் டிடிவி தினகரனுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும், ஓபிஎஸ்னுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்கக்கூடிய நிலையில பியூஷ் கோயலுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்கலாம்? என்டிஏ கூட்டணியில் புதிதாக சேர்ந்திருப்பது அதிமுக தானே. மற்ற எல்லா கட்சிகளும் ஏற்கனவே இருப்பவைதான். திரு டிடிவி அவர்களின் அமமுக உட்பட, திரு ஓபிஎஸ் அவர்கள் உட்பட. ஓபிஎஸ் அவர்கள் போன முறை சுயேட்சையாக கலங்கண்டார். ஆக பியூஷ் கோயல் நம்பிக்கை என்பது அது 2024 அடிப்படையாக கொண்டது. அதிமுக ஏற்கனவே சேர்ந்து விட்டது. எனவே இது கிட்டத்தட்ட பழைய கூட்டணி, 2021 கூட்டணி அப்படிதான் நாம் கொள்ள வேண்டும்.
நிலைப்பாடு தெரியாதவர்கள் இருப்பார்கள். ஆனால் அந்தரங்கமாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று இருக்கும். தொகுதி பங்கீடு என்று சொல்லாவிட்டாலும் தொகுதி எண்ணிக்கை குறித்த ஒரு உடன்பாடு மனதளவில் ஏற்பட்டிருக்கும். அது இல்லாமல் இவ்வாறு பேச்சு வராது. நான் பார்க்க வேண்டியது என்னவென்றால், நாளைக்கு காங்கிரஸ் கட்சியும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு கூட்டம் புதுடெல்லியில் நடக்கிறது ராகுல் காந்தி தலைமையில். அதையும் சேர்த்துத்தான் இதிலே பார்க்க வேண்டும். அப்படி காங்கிரஸ் கட்சியிலே இருந்து அல்லது காங்கிரஸ் கட்சி வேறு விதமான பொலிட்டிக்கல் சிக்னல் கொடுத்தால் பிஜேபி தனது கூட்டணி அமைப்பை தாமதப்படுத்தும் அல்லது அறிவிப்பை தாமதப்படுத்தும். அதே நேரத்தில் திரு டிடிவி அவர்களோ ஓபிஎஸ் அவர்களுக்கோ நிலைப்பாடு மாறுவதற்கான வாய்ப்பு எண்ணிக்கையில் வருகிறது. தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்தவரையில் 12 சீட் கேட்பதாக பேச்சு அடிபடுகிறது. நிச்சயமாக 12 சீட் கொடுக்க முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும். 12 சீட் இல்லாவிட்டாலும் ஒரு ரெஸ்பெக்டபிள் நம்பர் ஆஃப் சீட் கொடுத்து தான் ஆக வேண்டும். தமாகவுக்கு என்ன சீட்டோ அதை விட அதிகமாக அமமுக கேட்கும். தமாகவுக்கு என்ன சீட்டோ அதை விட அதிகமாக ஓபிஎஸ் கேட்பார். இதெல்லாம் தான் கூட்டணியில் இருக்க சிக்கல்கள். காங்கிரஸ் கட்சிக்கு திமுகவில் அதிக இடம் ஒதுக்கினால் விசிக எவ்வளவு இடம் கேட்கும், பிற கட்சிகள் எவ்வளவு இடம் கேட்கும், அதிகாரத்தில் பங்கு என்று திமுக ஒத்துக்கொண்டால் பிற கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும் அல்லவா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உண்மையிலேயே இப்போது விடை இல்லை. எனவே 23ஆம் தேதி முழுமையான ஒரு கூட்டணி வடிவம் பெற்றுவிடும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி போகிற திசைவெளி பயணத்தை நாம் யூகிக்கலாம். நன்றி திரு தராசு ஷாம், இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இடைவெளிக்கு பிறகு தொடரும் மற்ற செய்திகளை பார்க்கலாம்.